என்ன மீட் பண்றதுக்காக என்னோட வில்லாவுக்கு வர சொல்லி உனக்கு இன்ஃபார்ம் பண்ணினேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் வரல என்று சொல்லிக்கொண்டே சுபாஷ் முன்னால் நகர்ந்து வந்தான். உண்மையிலேயே நீங்க வர சொல்றதா மிஸ்டர் நடராஜன் என்கிட்ட சொன்னாரு. ஆனா நேத்து நைட்டு நான் வேற ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன். நாளைக்கு நானே வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்று சொன்னான் அம்பரீஷ். எனக்கு நீ நாளைக்கு வரத பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. நான் உன்னை வர சொன்னதுக்கு நீ வரல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட வார்த்தைக்கு உன்கிட்ட பயம் இல்லை. என்னோட பலம் என்னன்னு உனக்கு இன்னமும் சரியா தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ என்னை பார்க்க வந்திருப்ப என்று கோபமாக சொன்னான் சுபாஷ். அவனுடைய கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அம்பரீஷுக்கும் கொஞ்சம் கோபம் அதிகமானது. மிஸ்டர் சுபாஷ், நீங்க உங்களோட எல்லையை கிராஸ் பண்றீங்க. நீங்க ஒன்னும் யங்மேன் கிடையாது. நான் இங்க இருக்கிற இந்த பிரான்ச்ல நான் தான் மாஸ்டர். யங்மேன் பேர்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் எனக்கும் சம அளவு பங்கு இருக்கு. எனக்கும் முடிக்க வேண்டிய நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. அதை நிறைவேற்றுற அதிகாரமும் என்கிட்ட இருக்கு. நீ சொன்ன உடனே வரதுக்கு நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது. இங்க தேவையில்லாம என்னோட விஷயத்துல நுழையிறது சரியில்லை. உங்களை பார்க்க வரலனா எனக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம சும்மா என குறை சொல்லிட்டு இருக்காதீங்க என்று சொன்னான் அம்பரீஷ். அம்பரீஷ்க்கு சுபாஷ் தலைவன் கிடையாது. இருவருக்கும் நடுவே போட்டி உறவுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சுபாஷ் திடீரென ஹைதராபாத்துக்கு வந்து அம்பரீஷின் ஆபீஸில் வந்து அவனை எதற்காக சந்தித்தான் என்று அம்பரீஷுக்கு புரியவில்லை. ஒருவேளை சுபாஷ் விக்ரமின் விஷயத்தில் ஈடுபட்டால் ஹைதராபாத்தின் நிலை மேலும் அதிக நெருக்கடிக்கு உண்டாகும் என்று அம்பரீஷ் யோசித்தான். நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் எதுக்காக ஹைதராபாத் வந்தேன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு உன்னோட பழைய மாஸ்டர் இன்னமும் ஞாபகத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உன்னோட முதலாளி கிடையாது. இது என்னோட ஊரும் கிடையாது. நான் இப்போ இங்க இருக்கிறது என்னோட ஆபீஸும் கிடையாது. இது எல்லாமே உனக்கு சொந்தம்னு வச்சுக்குவோம். ஒருவேளை நீ செத்துட்டனா இதெல்லாம் என்ன ஆகும்? உனக்கு உன்னோட உசுர விடவும் இதெல்லாம் முக்கியமா என்று சொன்னவன் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்து விட்டு அருகில் இருந்த சோபாவில் உட்கார்ந்தான். சுபாஷ் விக்ரமை கண்டுபிடித்து தன்னுடைய தங்கச்சி சுவிக்ஷாவிடம் சேர்த்து வைக்க மட்டும் வரவில்லை. அதைத்தான் இந்த மொத்த இந்தியாவையும் தன் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தையும் கையில் வைத்திருந்தான். அவனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது யாருக்கும் இதுவரைக்கும் தெரியவில்லை. அது அவனுடைய தங்கை சுவிக்ஷாவுக்கு கூட தெரியவில்லை. அவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அம்பரீஷ் பயத்தில் நின்று கொண்டிருந்தான். அம்பரீஷ், ஹைதராபாத்ல இருக்கிற ஃபுல் ஃபோர்ஸையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்காக என்னோட வில்லாவில் வந்து வெயிட் பண்ணுவான்னு நான் நம்புறேன் என்று சொன்னான் சுபாஷ். இல்ல மிஸ்டர் சுபாஷ், இது ரொம்ப பெரிய விஷயம். நான் இதை பிரபு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் என்று அம்பரீஷ் கொஞ்சம் தயக்கத்துடன் பேசினான். சுபாஷ் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்ட அம்பரீஷுக்கு பெரிய அழுத்தம் ஏற்பட்டது. அந்த வார்த்தையை கேட்ட சுபாஷ் அவனை மேலும் கீழும் சந்தேகமாக பார்த்தான். சரி, இந்த ஹைதராபாத் பிரான்ச் விஷயத்த மெதுவா பேசி முடிச்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு நைட் விக்ரம் விஷயத்துல உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீங்க எல்லோரும் நான் என்ன சொல்றனோ அதுபடிதான் நடக்கணும் என்று சொன்னான் சுபாஷ். அம்பரீஷ் மீண்டும் பதட்டத்துடன் அவனை பார்த்தான். அவன் தீவிரமாக எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை போல அப்படியே நிற்க, நான் சொன்னதுல உனக்கு ஏதோ டவுட் இருக்கிற மாதிரி தெரியுதே என்று சுபாஷ் அவனை பார்த்து சொன்னான். உத்ரா, அம்பரீஷுக்கு யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு இன்னமும் தெரியல போல. வந்து அவனுக்கு என்னன்னு காட்டு. நம்மளோட லிஸ்ட்ல அம்பரீஷோட பேரு தான் லாஸ்டா இருக்குல்ல. அம்பரீஷ் விஷயத்துல உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. அந்த ஃப்ரீடத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சுபாஷ் சத்தமாக சொன்னான். அப்போது வெளியிலிருந்து ஒரு உருவம் அவர்களை நோக்கி உள்ளே வந்தது. அந்த சாம்பல் நிற மனிதனை பார்த்ததும் அம்பரீஷுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏற்பட்டது. அவனுடைய இடத்திலிருந்து வேகமாக எழுந்து நின்றான். சுபாஷ் பெருமிதத்துடன் அம்பரீஷை பார்த்து சிரித்தான். உடனே அவன் பயத்தோடு சுபாஷை பார்த்து, மிஸ்டர் சுபாஷ், விக்ரமோட இடத்துக்கு நான் ஆல்ரெடி 13 காட்ஸ் அனுப்பிட்டேன். அவனை ஹைதராபாத் சிட்டியிலிருந்து வெளியே போக சொல்லி அவனை மிரட்ட சொல்லியிருக்கேன் என்று அம்பரீஷ் சொன்னான். அதை கேட்டதும் சுபாஷ் தீவிரமான முகத்துடன் அம்பரீஷை பார்த்து, யாரு, யங்மேன் ஸ்பெஷல் டீம்ல இருக்கிற 13 காட்ஸா என்று அவனை பார்த்து கேட்டான். ஆமா மிஸ்டர் சுபாஷ், அதே 13 காட்ஸ் தான் என்று சொல்லிக்கொண்டு லேசாக சிரித்தான் அம்பரீஷ். உடனே சுபாஷ் எதை பற்றியோ தீவிரமாக யோசித்தபடி கண்களை சுருக்கினான். அவனுக்கு ஏற்கனவே யங்மேனின் 13 காட்ஸை பற்றி நன்றாக தெரியும். ஹைதராபாத்தின் சக்தி வாய்ந்த ஆட்கள் அவர்களும் 13 பேரும். அம்பரீஷின் கைகளில் இருக்கும் அவர்கள் யங்மேனின் மிக முக்கியமான முதுகெலும்பாக இருந்து வந்தார்கள். அந்த 13 பேருமே தற்காப்பு கலைகளில் பெரிய திறமை வாய்ந்தவர்கள். எப்பேற்பட்ட ஆட்களையும் சுலபமாக கொல்லக்கூடிய சக்தி அவர்களிடம் இருந்தது. அவர்களால் தான் ஹைதராபாத்தின் யங்மேனின் இந்த பிரான்ச் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்து வருகிறது. ஹைதராபாத் சிட்டியில் அம்பரீஷ் தனது செல்வாக்கை வைத்து எதையும் செய்யக்கூடியவன். சிட்டியில் அவன் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆளாக இருந்தான். அதற்கு முக்கிய காரணம் இந்த 13 காட்ஸ் மட்டும்தான்.
சுபாஷ் கொஞ்சம் யோசித்தபடி, உன்னோட கணிப்புல நீ என்ன நினைக்கிற? அந்த 13 காட்ஸால விக்ரம பிடிக்க முடியுமா என்று அம்பரீஷை பார்த்து கூலாக கேட்டான் சுபாஷ். அதை கேட்ட அம்பரீஷ் கொஞ்சம் நிலைமையை யோசித்து பார்த்தான். அவனுக்கு ஏற்கனவே விக்ரமை பற்றியும் தெரிந்திருந்தது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் இந்த 13 காட்ஸ் போதாதுன்னு தான் தோணுது. நான் ஏற்கனவே விக்ரமை பத்தி சில விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்கேன். அவன் ஏற்கனவே ரெட்டி குடும்பத்தை அழிச்சிருக்கான். மும்பையில மகேந்திரா குடும்பத்தோட தலைவனையே மண்டி போட வச்சு மன்னிப்பு கேட்க வச்சவன். அவன் ஏற்கனவே பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவங்கிறதால அவனுக்கு பின்னாடி நிறைய பவர்ஸ் இருக்கு. சில விஷயங்களை என்னால கண்டுபிடிக்க முடியல. அவன் பண்ற சில விஷயங்கள் எல்லாம் இன்னமும் மர்மமாவே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் விக்ரமை சமாளிக்க 13 காட்ஸ் மாதிரி இன்னமும் ஒரு 5 ஃபோர்ஸ் தேவைப்படும் என்று அம்பரீஷ் சொன்னான். அம்பரீஷின் அந்த பதில் சுபாஷை ஆச்சரியப்பட வைத்தது. ஆதித்யா ஃபேமிலிக்கு விக்ரம் திரும்பி வந்ததும் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் அவன் டேக் ஓவர் பண்ணிக்க ஆரம்பிச்சான். அது மூலமா நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்தான். ஆனா அவனை பத்தி சில விஷயங்கள் யாருக்கும் எதுவும் தெரியல. அவனுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் நானும் ட்ரை பண்றேன். அப்படி மட்டும் அவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டா அவனை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரது ரொம்ப ஈஸி என்று சொன்னான் அம்பரீஷ். பரவாயில்ல, விக்ரம பத்தின உன்னோட இந்த ரிசர்ச் ரொம்பவே நல்லா இருக்கு. அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதும் அதேதான் என்று சுபாஷ் சொன்னான். விக்ரமின் வெற்றிகளும் சாதனைகளும் சுபாஷ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கும் பெரும்புள்ளிகள் நிறைய பேரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. மும்பையில் இருந்த ரெட்டி குடும்பத்தை அழித்ததும் மகேந்திரா குடும்பத்தை அவமானப்படுத்தியதும் மட்டுமே அவனுடைய திறமையை எடுத்துச் சொல்ல போதுமானதாக இருந்தது. விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.